ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆங்கில கவிஞன் அவன் எழுதிய ஒரு கவிதையில் இருந்து 2 வரிகள், அதை பற்றி நான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு மலை இருக்கு, உச்சி மலை அப்படின்னு நாங்கள் அதை சொல்லுவோம். அந்த மலையுடைய உச்சியில் ஒரு முருகன் கோயில் இருக்கு, உயரமான மலை. நாங்கள் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது நண்பர்களோட அந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பாறை இருக்குது. அந்த பாறையினுடைய அடிப்பகுதியில் ஒரு சுனை உண்டு, அதாவது ஊற்று. வருஷம் முழுவதும் அந்த சுனையில் தண்ணி இருக்கும், ஊற்றில் தண்ணி இருக்கும். அந்த சுனையிலேருந்து அப்படியே தண்ணி ஒரு சிறிய நீரோடைய அப்படியே கீழே போகும். கோயிலுக்கு போகிறவங்க அந்த சுனையில் இருக்கிற தண்ணியை குடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க. நான் சில சமயங்களில் இப்படி நினைக்கிறது, அந்த சுனைக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு. எத்தனை ஆயிரம் வருஷம் அந்த சுனை, அந்த ஊற்று அங்கே இருக்குது. எத்தனை வகையான மனிதர்களை அது பார்த்துருக்கோம், எவ்வளவு காலங்கள் அது அங்கே வர மனிதர்களை பார்த்துருக்கோம். அப்போ அந்த சுனை நினைக்கும் இல்லையா, நான் இங்கே தான் இருக்கிறேன், ஆயிரம் வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன், மனிதர்கள் நீங்கள் வர்றீங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அது நினச்சிருக்கோம் இல்லையா. ஓகே, அது ஒரு பக்கம். இப்போது நான் அந்த ஆங்கில கவிஞன் அவனுடைய கவிதை, அவனுடைய வரிகள் சொன்னேன் இல்லையா, அதுக்கு வருவோம். அந்த ஆங்கில கவிஞனுடைய பேர் ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். குயின் விக்டோரியா அவங்க காலத்தில் வாழ்ந்தவன், அரச சபை கவிஞனாக கூட இருந்தவன், பெரிய உலகம் போக்கு ஒரு இலக்கியவாதி. அவன் எழுதிய அந்த கவிதையினுடைய பேர் த ப்ரூக், அதாவது நீரோடை. இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா, அந்த ப்ரூக் இருக்கு இல்லையா, அந்த நீரோடை தன்னை பற்றி பேசுதுங்க. அதாவது தன்னுடைய பயணத்தை பற்றி பேசுறது. அவருடைய பயணம் எப்படி மலையில தோன்றி ஒரு பெரிய ஆற்றை சென்று அடையுது இல்லையா. ஸோ அந்த பயணத்தில் அந்த நீரோடை தான் எதிர்கொண்ட பல விஷயங்களை பற்றி அது பேசுதுங்க. ஸோ மலையில் தொடங்குது, அப்படியே கடன்னு அப்படின்னு கீழே இறங்குது. கீழே இறங்கி காடு, மேடு, பள்ளம், இவைகளை எல்லாம் தாண்டி வருது. நகரங்கள், கிராமங்கள், பாலங்கள், இவையெல்லாம் கடந்து அது சென்று கொண்டு இருக்கிறது. அது தன்னுடைய பயணத்தில் இரு கரைகளை உருவாக்குது. பயணத்தின் போது சில கற்கள் மீது மோதி ஒலியை ஏற்படுத்துகிறது. சில இடங்களில் அது வேகமாக ஓடுகிறது, சில இடங்களில் மெதுவாக செல்கிறது. இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சுட்டெரிக்கும் வெயிலில் கூட அது ஆனந்தமாக போயிட்டே இருக்குது. அந்த நீரோடையில் மீன்கள் இருக்குது. அந்த நீரோடைகள் சில சமயங்கள் அழகிய மலர்களை சுமந்து செல்கிறது. இப்படி அந்த நீரோடை காலங்காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த கவிதையில் பல இடங்களில் அந்த கவிஞன் இந்த 2 வரிகளை சொல்கிறான். அந்த 2 வரிகள் என்னன்னா இதாங்க, ஃபார் men may come and men may go, but I go on forever அப்படின்றார். அதாவது அந்த நீரோடை மனிதர்களை பார்த்து சொல்லுறா, மனிதா நீ வருவ போவ, பட் நான் இங்கே இருக்கிறேன். 1000 ஆண்டுகள் ஆனால் நான் இங்கே இருக்கிறேன். நான் அழியாதவன், நிரந்தரமானவன். எந்த இன்னல்கள் வந்தாலும் தொடர்ந்து நான் பயணித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த நீரோடை மனிதனை பார்த்து சொல்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுல இருந்து அந்த கவின் என்ன சொல்ல வர்றா அப்படின்னா, இயற்கையை போற்ற வேண்டும். இயற்கை ஒரு சிறந்த ஆசிரியன். இஸ் எ குட் டீச்சர். நேச்சர் இஸ் எ குட் டீச்சர். பல விஷயங்களை நாம் இயற்கையிலிருந்து பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தகுந்தாற்போல் நாம் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கவிதை அமைகிறது. ஸோ இதை சொன்னது யாரு? ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். கவிதையுடைய பேர் த ப்ரூக். ஆனால் 2-3 இடங்களில் இந்த குறிப்பிட்ட 2 வரிகளை அந்த கவிஞன் திரும்ப திரும்ப சொல்கிறான். அதாங்க, ஃபார் men may come and men may go, but I go on forever. நல்ல கவிதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.